மொச்சை கொட்டை எண்ணீர் அடங்கா நன்மை, ஏகப்பட்ட பலன். புற்றுநோய்களை தடுக்கக்கூடிய தன்மை இந்த மொச்சை கொட்டைகளுக்கு உண்டு. 10,000 வருடங்களுக்கு மேலாக பல நோய்களை குணப்படுத்தும் மருந்தாக மொச்சை கொட்டைகள் விளங்கி வருகின்றன என்றால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். தியாமின், வைட்டமின் சி, ஏ, கே, B6, தாமிரம், செலினியம், இரும்புச்சத்து, நியாசின், ரிபோஃப்ளவின், கோலின், சோடியம், செலினியம், துத்தநாகம், பொட்டாசியம், மெக்னீசியம் சத்துக்களை கொண்டதுதான் மொச்சைகள். நார் சத்து அதிகம் என்பதாலும், நிறைவுற்ற கொழுப்புகள் இல்லை என்பதாலும், நிறைய புரோட்டீன்கள் உள்ளதாலும் எடை குறைக்க விரும்புபவர்கள் இதை தாராளமாக பயன்படுத்துவார்கள். இந்த நார் சத்துக்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்க தூண்டுகிறது. சிறுநீரக கோளாறு இருப்பவர்கள், சிறுநீரகத்தில் கல் இருப்பவர்கள், வாதம் மற்றும் தோல் தொடர்பான நோய் உள்ளவர்கள் இதை தவிர்க்கலாமே தவிர மற்றபடி கர்ப்பிணிகள், இதய நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள், குழந்தைகள் என அனைவருமே மொச்சை கொட்டையை சாப்பிடலாம். உடல் சூட்டை தணித்து குளிர்ச்சியை தரக்கூடிய இந்த மொச்சை கொட்டைகள் செரிமானத்தை அதிகப்படுத்தக்கூடியது. ஜீரணம் நீங்கி மலச்சிக்கலையும் தீர்க்கிறது. காய்ச்சலை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது. கொலஸ்ட்ரால் அளவை இந்த பயிறு குறைப்பதால் இதய நோய்கள் வராமல் காக்கப்படுகிறது. பெண்களுக்கு என்னென்ன சத்துக்கள் தேவையோ அத்தனையும் இந்த ஒரே மொச்சை பயிரில் அடங்கியிருக்கிறது. பெண்களை பாதிக்கக்கூடிய இரத்த சோகை பிரச்சனைக்கும் அதிக உதிரப்போக்கு பிரச்சனைக்கும் மொச்சை பயிறு தீர்வை தருகிறது. கர்ப்ப காலங்களில் இந்த மொச்சை கொட்டையை தான் சமைத்து தருவார்கள். இதற்கு காரணம் கருச்சிதைவு, முன்கூட்டியே பிறப்பு, குறைந்த எடையுடன் குழந்தை பிறத்தல், கருவில் குழந்தைகளுக்கு ஏற்படும் முதுகெலும்பு முழுமையற்ற வளர்ச்சி, மூளையின் பகுதிகளில் ஏற்படும் முழுமையற்ற வளர்ச்சி போன்ற பிறப்பு குறைபாடுகளை மொச்சை தடுக்கிறது. எனினும் குழந்தைக்கு இரத்த சோகை ஏற்படும் என ஆய்வுகள் சொல்வதால் மருத்துவர்களின் ஆலோசனையை பெற்று சாப்பிடலாம். புற்றுநோய்களை நெருங்க விடாமல் தடுப்பதில் மொச்சை கொட்டைகளுக்கு பெரும் பங்கு உள்ளதாம். குறிப்பாக பெருங்குடல் பகுதியில் புற்றுநோய் உண்டாக்கும் ரசாயனங்களை இந்த மொச்சை தடுக்கின்றனவா. மொச்சை கொட்டையில் அதிக அளவு புரதச்சத்து உள்ளது. உடலின் அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்த புரதம் உடலுக்கு மிகவும் அவசியம் என்பதை மறந்துவிடக்கூடாது. மொச்சை கொட்டை உடலில் உள்ள கொழுப்புகளை கரைத்து கலோரிகளை எரிக்கும். மொச்சை கொட்டைகளை எப்படி வாங்க வேண்டும் தெரியுமா? காய்ந்த மொச்சை கொட்டைகளாக இருந்தால் சேதம் இல்லாத நல்ல கொட்டைகளா என்று பார்க்க வேண்டும். கொட்டைகள் எப்போதுமே பார்ப்பதற்கு உடைந்து விடாமல் முழுமையாக இருக்க வேண்டும். கொட்டைகளில் விரிசல் இருக்கவே கூடாது. ஈரமில்லாமல் இருக்க வேண்டும். பச்சை மொச்சைகளாக இருந்தால் பளபளப்பாக காணப்பட வேண்டும். அதன் சதைகள் மென்மையானதாகவும் இருக்க வேண்டும். மொச்சையை வேக வைக்கும் போது இஞ்சி, பூண்டு சேர்த்து சமைத்தால் வாய்வு தொல்லை ஏற்படாது. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.